சாந்தி. 14/6/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. எனவே இப்பொழுது உங்கள் கண்கள் எதிலுமே மூழ்கிவிடக்கூடாது. கேள்வி: யாருக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து விடுவார்கள். அவர்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. பாபா, இந்த தேகம் கூட எங்களுடையது அல்ல. இதுவோ பழைய தேகமாகும். இதையும் விட வேண்டும். இவ்வாறு அவர்களுடைய மோகம் எல்லாவற்றிலிருந்தும் அறுபட்டு கொண்டே போகும். நஷ்டம் மோகாவாக இருப்பார்கள். இங்கு இருக்கும் எதுவும் பயன்பட போவது இல்லை. ஏனெனில் இவை எல்லாமே எல்லைக்குட்பட்டது ஆகும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறிக்கொண்டு இருக்கின்றார். இதை வேறு யாருமே கூற முடியாத ஒரே ஒரு கீதையில்தான் ராஜ யோகத்தின் வர்ணனை உள்ளது. பகவான் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். இது கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. இதுவும் தந்தை கூறியுள்ளார். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து இருந்தேன் என்று கூறுகின்றார். இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக வருவது இல்லை என்பதை சிவ தந்தை புரிய வைக்கின்றார். இறை தந்தை ஒரு தர்மத்தின், அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போய்விடுகின்றன. மேலும் மற்ற தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடிய தர்ம ஸ்தாபகர்கள் வரும் பொழுது எல்லாமே அழிந்து போய்விடும். வகையில் ஒன்றும் விநாசம் ஆவது இல்லை. இப்போ ஒரு தர்ம ஸ்தாபகர் வராரு, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு, புத்தர் வராரு, புத்த மதத்தை ஸ்தாபனை பண்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. ஸ்தாபனை ஆன உடனே விநாசம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட்டே இருக்கும். ஆனா இந்த ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தை சிவ தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஸ்தாபனை ஆன உடனே விநாசம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் இந்த பாலனை, தர்மத்தின் பரிபாலனை செய்வதற்காக லக்ஷ்மி நாராயண் வராங்க சத்தியுகத்துல. அப்ப இந்த தர்மத்தை யாரால எப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்றது மறந்து விடுகின்றது. ஏன்னா நடுவுல விநாசம் வந்ததுனால. மற்ற தர்மங்கள் எப்ப யாரால ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்றது எல்லா தர்மத்தை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஏன்னா தர்ம ஸ்தாபனை முடிச்சதுக்கு அப்புறம் விநாசம் வரல. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை துவாபரகத்திலிருந்து படித்து கொண்டே வருகின்றார்கள். இதனுடைய சாஸ்திரம் கீதை தான் என்றாலும் கூட அதையும் பக்தி மார்க்கத்தில் தான் உருவாக்குகின்றார்கள். ஏனெனில் சத்தியுகத்துல எந்த ஒரு சாஸ்திரமும் இருப்பது இல்லை. மற்ற தர்மங்கள் இருக்கும் பொழுது
விநாசமோ ஆவதே இல்லை. புதிய உலகம் ஆகும் வகையில் பழைய உலகம் முடிந்து போவதும் இல்லை. அதுவே வந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த தர்மம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நமக்கு தந்தை படிப்பித்து கொண்டு இருக்கின்றார். பாடல் கூட ஒரு கீதையினுடையதுதான் ஆகும். கீதா ஜெயந்தி கூட பக்தியில கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. ஆனா சிவ ஜெயந்திக்கு அப்புறம் தான் கீதா ஜெயந்தி, கீதா ஜெயந்திக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி வரணும். அது வாஸ்தவத்துல வேதங்களின் ஜெயந்தி யாரும் கொண்டாடுறது இல்லை. ஆனா கீதையினுடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்க. பகவான் ஒருவர் ஆவார். எனவே ஒருவருக்கு தான் ஜெயந்தி கொண்டாட வேண்டும். அது சிவ ஜெயந்தியாகத்தானே இருக்கணும். மற்றவை படைப்பு ஆகும். கிருஷ்ணா சிவ தந்தையின் படைப்பு. அவற்றிலிருந்து எதுவும் கிடைக்க முடியாத ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. தந்தை தான் ஆஸ்தி கொடுப்பாரு. அப்ப சிவ ஜெயந்தி அப்படின்றது சிவ தந்தையின் பிறந்த நாள். வரும்பொழுதே இறைவன் ஆஸ்தியோட வந்திருக்கிறாரு. ஸ்வர்க்கத்தை கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஆஸ்தி தந்தையிடம் இருந்து மட்டுமே கிடைக்கின்றது. லௌகீகத்துல கூட அப்படிதான். தந்தை தான் ஆஸ்தி கொடுப்பாரு. சித்தப்பா பெரியப்பாலாம் அவங்க சம்பாதிச்ச சொத்தை அவங்க பசங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்கவுங்க தந்தை என்ன சம்பாதிக்கிறாங்களோ, என்ன சேர்த்து வச்சாங்களோ அதுதான் அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க. மத்தபடி சித்தப்பா பெரியப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது. இப்பொழுது இவர் உங்களது எல்லையில்லாத தந்தை ஆவார். சிவ தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். எல்லையில்லாத தந்தை ஞானம் அளிப்பவர் ஆவார். இவர் ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவது கிடையாது. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையவை ஆகும். அனைத்து சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவைதான் என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஆனால் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா நம்மளுக்கு புரிய வைக்கின்றார். சாஸ்திரம் ஒன்றும் படிப்பு அல்ல. படிப்பின் மூலமாகத்தான் பதவி கிடைக்கின்றது. இந்த படிப்பை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றார். பகவான் குழந்தைகளுக்காக கூறுகின்றார், மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகும் இவ்வாறே நடக்கும். இந்த சைக்கிள் இருக்குல்ல, இது சுற்றி கொண்டே இருக்கும். இது காலச்சக்கரம்னு சொல்றோம். உலக நாடக சக்கரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சக்கரத்துக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இது நான் ஸ்டாப்பா சுத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த காரணத்தினாலதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த 5 தத்துவங்களுக்கு கூட அழிவு இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் இந்த பூமியில தான் நாடக மேடை உருவாக்கப்படும். இப்ப பழசா இருக்கிறத புதுப்பிப்பார், அவ்வளவுதான். மத்தபடி இந்த பாரத நாடு இது மீண்டும் சொர்க்கத்துல வரும். இந்த பூமி மாதிரி வேற ஒரு கிரகம்லாம் கிடையாது. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான 5 தத்துவங்களும் இந்த பூலோகத்துலதான் இருக்கு. அதனால மீண்டும் அடுத்த சைக்கிள்ல எல்லாமே ஆஸ் இட் இஸ் ரிப்பீட் ஆகும். அதனால ஆத்மா பரமாத்மா டிராமா எதுக்குமே அழிவு கிடையாது. நம்மளோட ரோல் கூட அழிவற்றது ஆகும். 5000 வருடங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோமோ அது இப்ப பாக்குறோம். இன்னும் 5000 வருடங்கள் கழித்து வந்தாலும் அதையே தான் பார்க்க போறோம். இது சினிமா ஷூட்டிங் மாதிரி. என்ன நடந்ததோ, என்ன ஷூட் செய்யப்பட்டதோ அதுதான் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால சில சமயம் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் அப்ப பேசாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பேசிட்டோம்ல, அப்ப டிராமால இருந்துச்சுன்னு அர்த்தம். அது அக்செப்ட் பண்ணிக்கணும். டிராமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் தந்தையிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்து கொண்டுள்ளோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சிவ ரகசியம் தெரியும். டிராமாவுடைய முதல் இடைக்கடை தான் தில்லை ரகசியம். எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தின் ரகசியம் நம்மளுக்கு தெரியும். நாம தான் வருங்கால தேவதை, தேவ ரகசியமும் தெரியும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக கடவுளே வந்திருக்கிறாரா? அவரை தவிர, சிவ தந்தையை தவிர இந்த ரகசியங்களை வேறு யாருமே புரிய வைக்க முடியாத இந்த கமல திருவாய், அதாவது பிரம்மா பாபாவுடைய வாய் மூலமாக சிவ தந்தை கூறுகின்றார். இது பகவான் மூலமாக கடனாக எடுக்கப்பட்ட வாயாகும் அல்லவா? இதற்கு கௌமுக், பசு வாய் என்றும் கூறுகின்றார்கள். பிரம்மா பாபா பெரிய தாய் அல்லவா? பெரியம்மா யாரு? பிரம்மா பாபா. சின்னம்மா தான் மம்மா. இவருடைய வாயிலிருந்து ஞான வாக்குகள் வெளிப்படுகின்றன, அன்றி ஜலம் அல்ல. பிரம்மா வாயிலிருந்து, அதாவது கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு கௌமுக்குன்னு பேரு. கௌமுக்கு அந்த நந்தியோட வாய் போல பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. அங்க அந்த கங்கா தண்ணி கொட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏற்கனவே கங்கை சுனை வர்ற இடத்துல இவங்க கௌமுக் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மையிலே வாய் திறந்து தண்ணி கொட்டுற விஷயம் கிடையாது. இது ஞான மழை பாபா புரிகிறார, ஞான அமிர்தம் பாபா கொடுக்கிறார பிரம்மா வாய் மூலமாக. இது தெய்வாமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். பக்தி மார்க்கத்துலதான் இது பசுவோட வாயிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி காமிச்சிட்டாங்க. கௌமுக் அப்படின்னு பேரு. பக்தி மார்க்கத்துல என்னென்ன செய்கின்றார்கள் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எவ்வளவு தூரமாக கௌமுக் இடங்களுக்கு செல்றாங்க. அங்கங்க சுரை உற்பத்தி ஆகிற இடத்துல எல்லாம் ஒரு கௌமுக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு போறாங்க, நிறைய இடத்துக்கு போறாங்க. மதுபன்லயே ஒரு கௌமுக்கு இருக்கு. அது தரை பரப்புல இருந்து ஒரு 800 படிக்கட்டு கீழே இறங்கி போனா அங்க ஒரு கௌமுக்கு இருக்கு. அங்க இருந்து கங்கா ஜலம் வருது. ஆக்சுவலா சுனை அது. கங்கை எங்க ராஜஸ்தான்ல வந்துச்சு, மவுண்ட் அபுல. ஆனா மவுண்ட் அபுல இருக்கு கௌமுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்க போய் தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி குடிச்சா பாவத்துல இருந்தெல்லாம் விடுபட்டலாம்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். தந்தை கல்ப கல்பமாக மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக பாடம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி கற்பிக்கின்றார் என்பதை நேரடியாக பார்க்கின்றீர்கள். பகவான் நமக்கு பாடம் கற்பித்து கொண்டு இருக்கின்றார் என்று நீங்கள் எல்லோருக்கும் கூறுகின்றீர்கள். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விகர்மம் விநாசம் ஆகிவிடும் என்று கூறுகின்றார்கள். சத்தியுகத்துல குறைவான மனிதர்களே இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கலியுகத்துல எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். தந்தை ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகளிடம் தெய்வீக குணங்கள் வெளிப்படும். அவர்களிடம் கோபத்தின் ஒரு அம்சம் மாத்திரம் கூட கோபம் வராத. கோபம் முதல்ல கண்ணுல தெரியுது, ஃபேஸ்ல தெரியுது, அப்புறம் தானே வார்த்தைகள்ல வருது. அங்க ஃபேஸ்ல கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சாந்தமா இருப்பாங்க. ஒருவேளை எப்பொழுதாவது கோபம் வந்து விட்டது என்றால் உடனே பாபாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க. பாபா, நான் இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், தெரியாம கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சுடு அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதுவார்கள். பாபா, இன்று என் மூலமாக இந்த தவறு நடந்து விட்டது, நான்
கோபப்பட்டு விட்டேன், விகர்மம் பாவம் செய்து விட்டேன். தந்தையுடன் உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன் தொடர்பு உள்ளது அப்படின்றது நம்ம தவறு செஞ்சா உடனடியா பாபாக்கும் சொல்லிவிட வேண்டும். அது போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, அப்புறம் நைட்ல போய் லெட்டர் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இம்மிடியேட்டா சொல்லிட்டா மனசு இம்மிடியேட்டா காலி ஆயிடும், ஃப்ரீ ஆயிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யாத மனுஷங்களே கிடையாது. பாபா தவறு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. தெரியாம செஞ்சிட்டா உடனடியாக இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், உடனே சொல்லிடணும், பாபா மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு ஆகியவை உண்மையிலே ஆகுதா அப்படின்னா பாபா எல்லாம் நம்ம அப்போ உண்மையிலே பாபா நம்ம செய்யற தவறுகளை மன்னிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திரும்புவோமா? திரும்ப திரும்ப தவறு செஞ்சுக்கிட்டே பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க மன்னிப்பு கடிதம் எதுக்காக எழுத சொல்றாருன்னா பாதி மன்னிக்கிறாரு. அப்பதான் மீதி பாதிக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். பெருசா வர்றது சின்னதாக்குறாரு. அதனால மன்னிப்பு கடிதம் எழுதுங்க பாபாவுக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் மீண்டும் அந்த தவறு செய்யாம பாத்துக்கோங்க. நம்ம அப்படிதான் ஒரு முறை செய்த தவறை அவங்க வாழ்நாள் ஃபுல்லா ரிட்டர்ன் அவங்க செஞ்சதே கிடையாது. ஏன்னா ஒரு முறை செய்யும் போது தெரியாம செஞ்சிடுறோம், அப்புறமா ரியலைசேஷன் ஆகுது இது தவறு அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அம்மா தன்னை மாத்திப்பாங்க, மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதனால பாபா கூட சொல்றாரு, நீங்க ஏதாவது தெரியாம தவறு செஞ்சிட்டா கூட பாபா கிட்ட ஓப்பனா இருங்க. இப்போதைக்கு பாபா வைத்தீஸ்வரனா இருக்கிறாரு, ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நாம கோஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னா நல்ல முறையில ஆத்மாவை குணப்படுத்திடுவாரு. மற்றபடி இது போன்ற தவறுகளை மேலும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் மன்னிப்பாரு, அப்பா மன்னிச்சிடுவாரு, ஆசிரியர் கொஞ்சம் மன்னிக்க மாட்டாரு. அது நாம என்ன செஞ்சோமோ அது ரெஜிஸ்டர் ஆயிடுது. கர்மா என்ன ஆயிடுது, கர்ம வினைகள் பதியப்படுகின்றது. உங்களுடைய மேனர்ஸ், நம்மளுடைய நடத்தை நன்றாக இல்லை என்று எல்லையில்லாத தந்தை கூட தவறு செய்யறவங்களுக்கு சொல்லதானே செய்வாரு. லௌகீக அப்பான்னா அப்படியே விட்டுருவாங்களா? தப்பு செஞ்சா கேள்வி கேட்க மாட்டாங்க. லௌகீக தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்து புரிய வைப்பாங்க தானே. அப்ப ஆத்மாவுடைய தாய் தந்தை சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. நீங்கள் உங்களது மேனர்ஸை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? தினமும் உங்களது கணக்கை பாருங்கள். சார்ட்ல வைக்கிறீங்களா? இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாசம் சார்ட் அவங்கவுங்க சென்டருக்கு கொடுக்கணும். அந்தந்த சகோதரிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். கொஞ்சம் சார்ட் மறந்துட்டா ஞாபகம் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுங்க. இன்னைக்கு யாருக்குமே நான் துக்கம் கொடுக்கல தானே, சோதனை செய்யுங்கள். எவரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல தானே, என்னோட எண்ணம் சொல் செயலாக மூலமாக யாருக்காவது நான் டிஸ்டர்ப் பண்றோம், அவங்களோட நிம்மதியை இழக்க வைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில் நேரம் பிடிக்கின்றது அல்லவா? தேக அபிமானம் அறுபட்டு விடுவது மிகவுமே கடினமாக உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணரும் பொழுதுதான் தந்தை மீதும் அன்பு அதிகரிக்கும். இல்லை என்றால் தேகத்தின் கர்ம பந்தனத்தில் தான் புத்தி தொங்கிக் கொண்டே இருக்கும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்ய வேண்டும். வேலை செய்யாம இருக்க முடியாதுல்ல, அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியும். பக்திக்காகவும் கூட நேரம் ஒதுக்குகின்றார்கள் அல்லவா? மீரா கிருஷ்ணருடைய நினைவில் தான் இருந்தார். சதா மீரா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அடுத்த பிறகு எங்க எடுத்தாங்க? சத்தியுகத்திலையா? இங்க தானே எடுத்தாங்க. மறுபிறவியோ இங்கேதான் எடுத்தார்.
இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகின்றது. இந்த பழைய உலகத்தில் மீண்டும் புனர்ஜென்மம் எடுக்கவே வேண்டாம், போதும் அப்படின்னு தோணுதா? உலகமே முடிந்து விட போகின்றது. இந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் உள்ளன. எப்படி பாபாவிடம் ஞானம் உள்ளதோ அதே போலதான் குழந்தைகளிடமும் ஞானம் உள்ளது. இந்த சிருஷ்டி சக்கரம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களிலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதித பாவன் சிவ தந்தை ஆவார். அவரே நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் என்ற விஷயம் புத்தியில் வரிசை கிரமமாகத்தான் உள்ளது. இதையும் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய புத்தியில் முழு 84 சக்கரம் உள்ளது. இப்பொழுது இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் என்பது நினைவில் உள்ளது. இதற்கு பயங்கரமான ரௌரவ் நரக் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருட புராணத்துல சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது கருட புராணத்துல இருக்கு. அது நரகத்துல போய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா நரகத்துல போய் அனுபவிக்கும் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. பாபா சொல்றாரு, இந்த உலகமே நரகம்தான், இங்கேயேதான் அனுபவிக்கணும். நாம இங்க தனியா நரகம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வாழ்க்கையில சத்தியுகம் திரேதாயுகம் சொர்க்கமால இருந்துச்சு. ஆனா இப்ப கலியுக வாழ்க்கையே நரகமா இருக்கு. இதை விட தனியா ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது. வாழ்க்கை வாழ்றதுதான் நரகம் கலியுகத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் கர்மா என்ன பண்ணுது, நான் என்ன செஞ்சனோ அது ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குது. கர்மால இருந்து யாருமே தப்ப முடியாத. இந்த உலகம் ரொம்ப அசுத்தமா இருக்கு. எனவே சன்னியாசிகள் கூட வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு அவங்க காட்டுக்கு போறாங்க, தன்னை தூய்மையா வைத்துக் கொள்வதற்காக. சரீர சம்பந்தப்பட்ட விஷயமாகும். நீங்கள் புத்தியின் மூலமா சந்நியாசம் பண்றீங்க. இந்த உடல் அப்படின்ற வீடு புத்தியின் மூலமா நீங்க சந்நியாசம் பண்றீங்க. சாமியாருங்க பிசிக்கலா வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க, கடமையிலிருந்து தவறுகின்றார்கள். நாம் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள். எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக உள்ளது. இப்ப ஒரு வேஷத்தை விட்டுட்டு அடுத்த வேஷம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் பர்த், போன பர்த் ஞாபகம் இருந்தா என்ன நடக்கும்? எவ்வளவு குழப்பமாகும். அங்கேயும் வாழ முடியாத, இங்கேயும் வாழ முடியாத, அவங்க நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு லட்சத்துல ஒரு ஆத்மாவுக்கு எமர்ஜி ஆகுது, சடன் டெத் நடக்குது இல்லையா, அவங்களுக்கு எமர்ஜி ஆகுது. போன பிறவியோட ஞாபகம் வருது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்றாங்க. பாபா சொல்றாரு, இந்த பர்த் நடக்கும் போதே நடந்து முடிஞ்ச விஷயங்களை போன பிறவியா நினைச்சு மறந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். போகும்போது இந்த ஞாபகம் எடுத்துட்டு போகக்கூடாது. நாம சொல்றோம், சுட்டு போட்டா கூட மறக்க மாட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பர்த்துக்கு எடுத்துட்டு போக போறேன் முடிவே பண்ணிட்டோம். அப்புறம் சத்தியத்துக்கு எப்படி வர்றது? சத்தியத்துக்கு வரணும்னா இந்த உலகிய விஷயங்கள், நம்ம பட்ட கஷ்டம் துக்கம், அது கூட நம்ம எடுத்துட்டு போக கூடாது. சத்தியத்துல துக்கம் கஷ்டம் எல்லாம் இருக்கா? எதுவா இருந்தாலும் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அதனால முதல்ல மறக்க கத்துக்கணும். பாஸ்ட் எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக உள்ளது. இந்த பழைய சீச்சி உலகம் முடிந்து விட போகின்றது. வீடு பழையதாக ஆகிவிடும் பொழுது புதியது கட்டப்பட்டு தயாராக ஆகிவிடும். இந்த வீடு இடிந்து விட போகின்றது என்பது மனதில் தோன்றுகின்றது அல்லவா? உலகமே என்ன ஆக போகுது?
இது இடிச்சாதானே புது வீடு கட்ட முடியும். அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்கு வேணும். அக்செப்டன்ஸ். 24 மணி நேரம், அதாவது ஒருத்தவங்க சரீரத்துல என்டர் ஆனதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே உடம்புல இருக்க முடியாதுல்ல. நாமளே 84 விஷயத்த மாத்தணும்ல. அது மாதிரி சரீரத்தை விடுறதும் தடுக்க முடியாது, உலக மாற்றத்தையும் தடுக்க முடியாது. இது இயற்கையோட சுழற்சி. இது நடக்கும். நாம டிராமாவை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது சிறிது தாமதமாக உள்ளது. நிறைய குழந்தைகள் வந்து கற்பார்கள். நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு. அப்ப மொத்தமே ஸ்டூடெண்ட்ஸ் 5000 பேர் தான். இன்னைக்கு 15 லட்சம் இருக்காங்க. இதோட நிக்காத, கோடிக்கணக்குல வரப்போறாங்க. புதிய வீடு இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பழையது இடிந்து கொண்டே போய் கொண்டு இருக்கின்றது. இனி மீதம் ஒரு சில நாட்களே உள்ளன. உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையில்லாத விஷயங்கள் உள்ளன. இப்பொழுது நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது மனம் ஈடுபடுவதே இல்லை. பழைய உலகம் உங்களை அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணாது. இவை எதுவுமே கடைசியில உதவ போறது கிடையாது. நாம் இங்கிருந்து போக விரும்புகின்றோம். பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்த கூடாது என்று சிவ தந்தை கூறுகின்றார். தந்தையாகிய என்னையும் வீட்டையும் நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசம் ஆகும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? தரம்ராஜ் குறிக்க போவோம், பனிஷ்மெண்ட்டும் வாங்குவோம். அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போத்துல இருந்து கூட ட்ரை பண்ணலாம். இந்த 3 மாசம் டைம் வச்சுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாசத்துல தீவிர புருஷார்த்தம் பண்ணலாம். பண்ணிட்டு நாம விகர்மத்துல இருந்து விநாசம் பண்ணலாம். எல்லா பிகேஸும் புருஷார்த்தம் பண்றாங்களே, அந்த டைம்ல நாமளும் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் பாபா கொடுப்பாரு. இல்லைன்னா தண்டனை அனுபவிக்கணும். பதவியும் மோசமானதாக ஆகிவிடும். நாம் 84 பிறவிகளை அனுபவித்தோம். இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும் என்ற கவலை ஆத்மாவிற்கு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்த வாழ்க்கை அமையும். பெற்றோர்கள் சொல்ற பேச்சு கேட்டாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே லௌகீகத்துல. நம்மளுடைய தாயாக பிரம்மா பாபாவும் தந்தையாக சிவ பாபா இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன நம்மளுக்கு சொல்லி தராங்களோ அதன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். தந்தை உயர்ந்தலும் உயர்ந்தவர் ஆவார். அதனால அவர் கொடுக்கக்கூடிய வழி கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இதுவும் நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். தந்தை நல்ல முறையில் நினைவுபடுத்துகின்றார். அவர் எல்லையில்லாத தந்தைதான், ஞான கடல் ஆவார். அவரே வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். இந்த படிப்பையும் படியுங்கள். சரீர நிர்வாகத்திற்காக எல்லாமே செய்யுங்கள். ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். எந்த குழந்தைகளுக்கு பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் இருக்குமோ அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வந்து அடுத்து அதுதான் சரண்டர் ஆவாங்க. மனசால புத்தினால என்னுடையது எதுவுமே கிடையாது, என்னுடையது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு பாபா கிட்ட சமர்ப்பணம் செய்வார்கள். பாபா இந்த தேகம் கூட எங்களுடையது கிடையாது, உடல் மனம் பொருள் எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணம் செய்வார்கள். இதுவோ பழைய உடலாகும், இதையும் விட வேண்டும்.
எல்லாவற்றிலிருந்தும் மோகம் அறுபட்டு கொண்டே செல்கின்றது. நஷ்டம் மோக பற்றை நீக்க வேண்டும். திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பானையில தண்ணி வச்சுப்பாங்க. அதை 3 முறை சுத்தி வருவாங்க அந்த சடலத்தை. அதுல ஒவ்வொரு முறை சுத்தும் போதும் அந்த ஒரு ஒரு ஓட்டை போடுவாங்க. செகண்ட் டைம் சுத்தும் போது 2வது ஓட்டை, 3வது முறை 3வது ஓட்டை. அதுல இருந்து தண்ணி வெளியில கொட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டை எதுக்காக அப்படின்னா, தன்னை தேகம்னு நினைச்சது. ஏன்னா அந்த தேகம் நம்மளுக்கு இப்ப சொந்தம் இல்லை, இறந்துட்டோம்ல, அது தேகம் சொந்தம் இல்லை, அது மேல உரிமை கொண்டாடக்கூடாது. 2வது ஓட்டை தேகதாரிகள் யாரெல்லாம் சொந்தக்காரங்க நினைச்சோமோ அவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்துல போய் நின்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, க்ளோஸ் ரிலேஷனே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால தேகதாரிகள் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அது 2வது ஓட்டை. 3வது, இந்த உலகமே சொந்தம் இல்லைங்க. எந்த பொருளை நம்ம எடுத்துட்டு போறோம், எந்த பொருளும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. தேகம், தேகதாரிகள், பொருட்கள், இது 3ம் நம்ம விட்டுட்டு தான் போறோம். நெக்ஸ்ட் பர்த்துக்கு நோக்கி போகுது ஆத்மா. ஆனா இது 3மே எடுத்துட்டு போக முடியாது. நீங்க எவ்வளவு கோடி கணக்குல சம்பாதிச்சா கூட போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே எடுத்துட்டு போறது கிடையாது. அப்ப இந்த 3 விஷயங்கள் மீது உயிரோட இருக்கும் போதே பற்ற விடணும்னு கடவுள் சொல்றாரு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த 3 அந்த பானையில இருந்து தண்ணி வரவழைக்கிறாங்களே 3 ஓட்டை போட்டு, இது அந்த ஆத்மாக்கு உயிரோட இருக்கும் போது செஞ்சிருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அடுத்த பிறவி இவ்வளவு ஹையஸ்டா பாபா கொடுப்பாரு. அதனால இது எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சாங்கியம் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. அதை உயிரோட இருக்கும் போது பண்ணணும். விளக்கு ஏத்துறாங்கல்ல, அது ஆத்ம தீபம் ஏத்தணும். அது அணையா விளக்கா அடிக்கடி நான் ஆத்மா உணர்வுல இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அம்மா மாதிரி சதா ஆத்மா உணர்வுல இருக்கணும். இந்த தேக பற்று, தேகதாரிகள் மேல வச்ச பற்று, பொருட்கள், அதுல பைசா, வாகனம் எல்லாமே வருது. அசையும் சொத்து, அசையா சொத்து, எந்த சொத்து மேலேயும் நம்மளுக்கு அந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் என்ன கிடையாது, பற்று கிடையாது. திடீர்னு இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுதா? அதனால முதல்ல இருந்தே புத்தியின் மூலமா செட் பண்ணிட்டோம்னா மரண போராட்டமே இருக்காது. ஆத்மா ஃப்ரீயா வெளியில வரும். தேகமோ சொந்தம் இல்ல, தேகதாரிகளோ சொந்தம் இல்ல, எந்த பொருட்களும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இது புத்தியில செட் பண்ண சொல்றாரு, அவ்வளவுதான் சொல்றாரு. இதுக்கு பேரு தான் நஷ்டம் மோகா. இந்த மோகத்துல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா ஸ்மிருதி லப்தா. அதான் கீதையோட லாஸ்ட் சாப்டர், 18th சாப்டர்ல கடைசியா கிருஷ்ணா சொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்க. நஷ்டம் மோக ஸ்மிருதி லப்தா. அதோட கிருஷ்ணரோட அந்த கீதை உபதேசம் முடியுது. யோசிச்சு பாருங்க, இது நம்மளுடைய வாழ்க்கை. இது முதல்ல ஆத்மான்னு உள்ள நுழைஞ்சோம், கடைசியில ஆத்மா இந்த உடம்புல இருந்து விடுபட்டு வெளியில போகுது. பக்குவப்பட்டு போகணும். அதுதான் பாபா எதிர்பார்க்கிறாரு. இது எல்லை இல்லாத வைராகியம் ஆகும். எல்லைக்குட்பட்ட வைராகியம்னா வீடு வாசல் விட்டுட்டு போயிடுவாங்க, கடமைலாம் எதுவும் செய்யாம. அந்த குழந்தைங்களாம் எப்படி கஷ்டப்படுது, அவங்களும் கடவுளை தானே நினைக்கிறாங்க. ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம்னா முதல்ல இந்த உடலுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு மெடிசன் கொடுக்கணும். அதே சமயம் உடலோட பற்றுல இருந்து விடுபடணும். தேகதாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அந்த பற்றுல இருந்து விடுபடணும். பொருட்கள், சாதனங்கள் தாராளமா யூஸ் பண்ணுங்க, வண்டி, வாகனம் எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா அதன் மேல என்ன இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். புத்தியினால பற்றை விடுபடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு பற்று வச்சே ஆகணுமா அப்படின்னா கடவுள் மேல வைங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, பற்று வச்சுதான் ஆகணும்னா பற்று இல்லாதவர் மேல பற்று வைங்க, அப்பற்றை விடற்கு. மற்ற அந்த பற்றுல இருந்து விடுபடணும்னா, இந்த 3 பற்றுல இருந்து விடுபடணும்னா கடவுள் மேல 100% பற்று வைங்க. இந்த பற்றுலாம் தானா போயிடும்.
அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். வீடு வாசல விட்டுட்டு போறது. நாம சொர்க்கத்துக்கு சென்று அரண்மனைய கட்ட போறோம். எதுக்காக பற்று விட சொல்றாரு? இது வேஷம் பழசாயிடுச்சு. இதுல தலையில இருந்து கால் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. வீடு எப்படி இருக்கு, ரிலேஷன்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப அப்படியே அன்பு மழை கொட்டுறாங்களா, யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து தானே பற்று நீக்க சொல்றாரு. அங்க வாங்க, சத்தியுகத்துல அழகான ஆரோக்கியமான ஜொலிக்கக்கூடிய ஒரு உடல் கொடுக்க போறாரு இல்லையா? இப்ப இந்த தேவையில்லாத உடல்ல இருந்து பற்று நீக்கிட்டு அந்த உடல் அது மேல பற்று வைங்க. ரெண்டாவது, இந்த தேகதாரிகள் எல்லாம் மோஸ்ட்லி ரிலேஷன்ஸ் மூலமா தான் கணக்கு செட்டில்மெண்ட் நடக்கிறதுனால நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாத. நாம அவங்க கிட்ட நிறைய பிளாக் பால் போட்டிருப்போம், அது ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த தேகதாரிகள் மேல பற்று எடுத்துருங்க. ஒரு அருமையான ரிலேஷன்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, எல்லாருமே நல்லவங்களா கிடைப்பாங்க. இது எப்பன்னா சத்தியுகத்துல. அடுத்த மூணாவது, இங்க என்ன வீடு வச்சிருக்கீங்க, அங்க பாருங்க தங்க மாளிகை கொடுக்கறாரு. என்ன வாகனம் வச்சிருக்கீங்க, புஷ்பக வாகனம் தரப்போறாரு. புஷ்பக விமானம் கூட அவ்வளோ கோல்டுல தான் செஞ்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க. இந்த பற்று விடுறோம் அந்த இடத்துக்கு போறதுக்காக. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதே. நாம ஒன்னும் பெரிய தியாகம்லாம் எதுவும் பண்ணல. இதை விட்டா அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா இதை விடுறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய தியாகமே கிடையாது. புரியுதுங்களா? இதை விட்டா அது கிடைக்கும். புத்தியினால விட்டு விடுங்கள். இதுக்கு பேரு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். நாம் சொர்க்கம் சென்று நல்ல தங்க மாளிகையே கட்ட போறோம். இது புத்தியில இருக்கு. இங்க இருக்கும் எந்த பொருளும் அங்க யூஸ் பண்ண முடியாது. அங்க எல்லாமே ரொம்ப பியூரா இருக்கும். கோல்டு எல்லாமே, டைமண்ட்ஸ் எல்லாம் கூட கொட்டி கிடக்குமா கல்லுங்க மாதிரி. அதனால நாம என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்களேன். இதை விட்டுட்டு அதை போய் எடுக்க போறோம். அதனால நம்மளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் வரணும். புத்தியினால வந்தா போதும். இத பழச விட்டுட்டு புதுசு எடுக்க போறோம். நீங்கள் இப்பொழுது எல்லையிலிருந்து வெளியேறி எல்லைக்கு அப்பால் செல்கின்றீர்கள். உங்களுடைய புத்தியில இது எல்லையில்லாத ஞானம் தான் இருக்க வேண்டும். இப்பொழுது வேறு எதிலுமே கண்கள் முழுகுவது கிடையாது. இப்பொழுதோ நாம் வீடு திரும்ப வேண்டும். கல்பமாக சிவ தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கூடவே அழைத்து செல்கின்றார். உங்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய படிப்பு கிடையாது. கல்பமாக நாம் படிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக புருஷார்த்தம் வரிசை கிரமமா தான் பண்றோம். முழு உலகத்துல எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள். மெல்ல மெல்ல இந்த பிராமணர்களின் விருட்சம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. நாடக திட்டப்படி ஸ்தாபனை ஆகவே வேண்டி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா என்ன? நம்முடையது ஆன்மீக அரசாங்கம் ஆகும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நாம் திவ்ய திருஷ்டி மூலமாக புதிய உலகத்தை பார்க்கின்றோம். அங்குதான் செல்ல வேண்டும். பகவான் கூட ஒருவர் ஆவார். அவரே கற்பிப்பவர் அவர்தான். ராஜயோகம் சிவ தந்தை தான் கற்பிக்கின்றார். அந்த சமயத்துல உண்மையிலேயே போர் கூட மூண்டு இருந்தது. அநேக தர்மங்களின் விநாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகி இருந்தது. நீங்களும் அதே ஆத்மாக்கள் தான். ஞாபகம் வருதா? அதே ஆத்மாக்கள் தான், வேற விஷயத்துல இருந்தோம். கல்பமாக நீங்கள் படித்து கொண்டே வந்துள்ளீர்கள். ஆஸ்தி பெற்று கொண்டே வந்துள்ளீர்கள். ஆனா ஒவ்வொரு கல்பத்திலும், இப்ப நான் சங்கமயுகத்துல இருக்கிறேன், இது 84th பர்த் அப்படின்னா இதே விஷயம் தான் எல்லா கல்பத்திலும். ஃபர்ஸ்ட் பர்த்ல தேவதையா வரப்போறேன் அப்படின்னா அதுல எப்படி முக தோற்றம், எப்படி ரோல் இருக்கு, எந்த மாதிரி ஜெண்டர்ல வரப்போறோம், அதுதான் ஒவ்வொரு கல்பத்திலயும் பிக்சடு.
இங்க என்ன நடக்குதோ அது கல்பமா நடக்கும். இப்ப நான் கல்பமா படிச்சேன். போன கல்பத்துல இந்த கல்பத்துல படிச்சுட்டு இருக்கிறேன். போன கல்பத்திலையும் புருஷார்த்தம் பண்ணேன், இந்த கல்பத்திலையும் பண்றேன் ஆஸ்தி அடையறதுக்காக. ஒவ்வொருவரும் அவரவருடைய புருஷார்த்தத்தை செய்து அவரவருடைய ஆஸ்தியை அடைய போகின்றோம். இது எல்லை இல்லாத படிப்பு ஆகும். இந்த கல்வியை வேறு எந்த மனிதரும் கற்றுத்தர முடியாத தந்தை ஷியாம் மற்றும் சுந்தர் என்பது பற்றிய ரகசியத்தை கூட புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் சுந்தராக, அழகாக, தூய்மையாகி கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள். முதலில் ஷியாம் கருமையாக தூய்மையற்று இருந்தீர்கள். கிருஷ்ணரை மட்டும் ஒருவர் தனியாக இருந்தாரா என்ன? சத்தியுகத்துல கிருஷ்ணா வரப்போறாரு, தனியா வந்தா ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும்ல, அதனால கிருஷ்ணர் தனியா வரமாட்டாரு, சொந்த பந்தங்களோட தான் வரப்போறாரு. பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. முழு ராஜதானி இருந்தது அல்லவா? நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகி கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த நரகத்தின் மீது வெறுப்பு வந்துருச்சா? வரலன்னா வர வச்சுக்கோங்க. இப்ப புருஷார்த்தம சங்கம யுகத்தில் வந்துட்டீங்க. ஏன்னா வைராகியம் வராம புருஷார்த்தம் பண்ண முடியாது. இவ்வளவு ஏராளமானவர்கள் வருகின்றார்கள். இவர்களில் யார் முந்தைய போன கல்பத்துல வெளிப்பட்டார்களோ அவர்கள்தான் மீண்டும் வெளிவருவார்கள். சங்கம யுகத்தை கூட நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும். நாம் புருஷோத்தம், அதாவது மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். மனிதர்களோ நரகம் என்பது என்ன மற்றும் ஸ்வர்க்கம் என்பது என்ன என்பதை கூட புரியாமல் இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள் எல்லாமே இங்கேதான் இருக்கின்றது, நரகமும் சொர்க்கமும் பூலோகத்துலதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சுகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள். யார் துக்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அநேக வழிமுறைகள் உள்ளது அல்லவா? ஒரே வீட்டில் கூட அநேக வழிகள் ஆகிவிடுகின்றன. குழந்தைகள் ஆகியோர் மீது இருக்கும் மோகத்தின் கயிறுகள் அறுபடுவதே இல்லை. நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை மோகத்தின் வசப்பட்டிருக்கும் காரணத்தினால ஏதாவது புரிந்திருக்கின்றீர்களா என்ன? செல்ஃப் செக்கிங் பண்ணணும். அது கொஞ்சம் டீப் செக்கிங்கா இருக்கணும். மகனுக்கு திருமணம் செய்ய வைக்கலாமா அப்படின்னு பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்க. பாபா ரூம்ல நீங்க உண்மையிலே எழுதுற லெட்டரை பாபா படிக்கிறாரு. அது நம்ம செல்ஃப் புருஷார்த்தத்துக்காக ஏதாவது எழுதுனா பரவாயில்ல. பாபா நான் இது மாதிரி தவறு செஞ்சுட்டேன், அதை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதினாலும் பரவாயில்ல. இல்ல இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்றேன் அப்படின்னு எழுதுனா பரவாயில்ல. குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா, பேரம்பேத்திங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா லெட்டர் எழுதுவாங்க. அப்படி எழுதுறாங்க. அதை படிச்சுட்டு சொல்றாரு. ஆனால் இதுவும் நியமம் என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவங்க நாலேஜுக்கு வரல. நீங்க இந்த ஞானம் இருக்கே, யாரையும் கம்பல் பண்ணி திணிக்க கூடாது. சுய விருப்பத்தோட அவங்க இந்த கிளாஸ் கேக்குறாங்க. சுய விருப்பத்தோட புருஷார்த்தம் பண்ணாதான் கடைசி வரைக்கும் பிகேவா இருக்க முடியும். கம்பல் பண்ணி நான் எனக்கு தெரியுது கடவுள் வந்துட்டாரு சரி, ஆனா குழந்தை நாலேஜ்ல இல்ல, அவங்கள போட்டு பலவந்தப்படுத்த கூடாது. கிளாஸ் கேட்டுதான் ஆகணும், அப்படி திணிக்க கூடாது. அவங்களுக்கா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும். நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு பிரேரணை வரணுமே தவிர ஞானத்தை போட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓவரா திணிக்க கூடாது. அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஆனால் இது கூட பாபா சொல்றாரு, நீங்க ஒரு பக்கம் சொர்க்கவாசி ஆகிறதுக்காக ஞானம் எடுத்துக்கிறீங்க,
அவங்கள வந்து நரகத்துல போகணும்னு விருப்பப்படுறாங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற வழி இல்லை. அவங்க நாலேஜ் இல்லை, புரிய மாட்டேங்குது. அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணி வச்சிடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. பாபாவிடமே கேக்குறாங்க. பாபா இவங்களுக்கு மோகம் உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்பொழுது வேண்டாம் என்று கூறினாலும் கூட, இப்ப சப்போஸ் சரி மேரேஜ் பண்ண வேணாம், அது நியமம் இல்லைல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ணாம இருப்பாங்களா? பண்ணதானே போறாங்க. ஏன்னா அந்த குழந்தைதான் நாலேஜ்ல இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு பாபா கேட்கிறாரு. நாலேஜ்ல இல்லாதவங்களை போய் கம்பல் பண்ணலாமா? நாலேஜ் உள்ள இறங்கலன்னா விட்டுருங்க. யாரையே நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அப்படி பாபா சொல்லிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணி வைக்காதன்னு சொல்லிட்டாரு. அது பண்ணி வைக்காம இருக்க முடியுமா? அவங்க ஞானத்துல இல்லை. அவங்க நீங்க பண்ணி வைக்கலன்னா கூட அவங்களே போய் பண்ணிப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? கட்டளை மீறின மாதிரி ஆயிடுது இல்ல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கெல்லாம் கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அவர் சொல்றத உண்மையிலே ஃபாலோ பண்ணா கேட்கலாம். அப்படி பண்றவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள செல்ஃப் டெசிஷன் எடுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிவு பாபா கொடுத்துருக்கிறார்ல. நாலேஜ் புரியல, பாபாவை நினைக்கல, நியமப்படி நடக்கல, அப்புறம் இது மட்டும் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? விட்டுருங்க. இந்த உலகிய நியமங்களோட ஒத்து போயிடுங்க, அவ்வளவுதான். ஊரோட ஒத்து போயிடுங்க. இப்பொழுது வேண்டாம் என்று கூறினாலும் கூட கட்டளையை மீறி விடுவார்கள்னு தெரியும் அவருக்கு. அதை சொல்ல மாட்டாரு, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாரு. மகளுக்கோ செய்வித்தே ஆக வேண்டும், இல்லையானால் இந்த உலகம் இருக்க சங்கு தோஷம் நிறைய. அதனால ஒரு மகள் முக்கியமா, உங்க டாக்டர் வந்து நாலேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வச்சிடுங்க. இல்லாட்டி சங்கு தோஷத்துல போய் கெட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு கடவுள் பொறுப்பு கிடையாது. மகன்களுக்கு செய்ய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பண்ணிப்பாங்க. ஆனால் தைரியம் வேணும். பாபா இவர் மூலமாக காரியம் செய்வித்தார் அல்லவா? இவரை பார்த்து பிறகு மற்றவர்கள் செய்ய முற்பட்டார்கள். வீட்டில் கூட நிறைய சண்டைகள் ஏற்பட்டு விடுகின்றன. நாலேஜ்ல இல்ல, அந்த பேரண்ட்ஸ்ல அப்பாவோ அம்மாவோ இல்ல 2 பேருமே பிகேவா இருக்கிறாங்க. ரிலேஷன்ஸ்ல என்ன பண்றாங்க? அவங்க நாலேஜ்ல இல்ல, இவங்க கல்யாணமே பண்ண வைக்காம காலம் தள்ளிட்டே இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனை ஆகுது, வீட்டுல சண்டை எல்லாம் நடக்குது. பண்ணிடுங்கன்றாரு. இந்த உலகமே சண்டைக்காரங்களோட உலகமா இருக்குது. சண்டைகளின் உலகம்தான் முட்காடு, முட்கள் நிறைஞ்ச காடு. ஒருவர் இந்த உலகத்துல என்னன்னா நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீபாபா மேல இருந்து பாக்குறதுனால எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுறாரு. நம்ம ஒரு மூலையில இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா ஸ்ரீபாபா சொல்றாரு, ஒருத்தவங்கள வெட்டிடுறாங்களாம், அப்படிலாம் கொலை செய்யறது கூட ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் வந்து முட்கள் பண்ற வேலை. துக்கம், எக்ஸ்ட்ரீம் லெவல் துக்கம், அது கொலை செய்யறது. பாபா சொல்றாரு, சொர்க்கத்திற்கு அல்லாவோட பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க யாரும் துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணமே இருக்காது சத்தியுகத்துல. இது காடு இல்ல, காட்டுல இப்படிதாங்க இருப்பாங்க. தந்தை வந்து முட்களை மலராக மாற்றுகின்றார். யாரோ ஒருத்தர் வந்து வெளிப்படுகின்றார். கண்காட்சியில கூட சில பேர் எக்ஸிபிஷன்ல கரெக்டுங்க, நீங்க சொல்றது எல்லாம் 100% கரெக்ட் அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் எங்க ஃபாலோ பண்றாங்க? 1000 பேர் கிளாஸ் கேட்கறாங்க, அந்த எக்ஸிபிஷன் பாக்குறாங்கன்னா அதுல ஒருத்தர் பீக் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு காதுல கேக்குறாங்க, அந்த கேட்கும் போது இன்னொரு காதுல அந்த ஞானத்தை விட்டுறாங்க. ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கின்றது. பாபாவுக்கு தெரியும், நேரம் பிடிக்கும். 100 வருஷம் ஆகணும்ல, நேரம் பிடிக்கும். மனிதர்கள் தங்களை முட்கள் என்று புரிந்து கொள்கின்றார்களா என்ன? இந்த சமயத்தில் முக தோற்றம் மனிதனை போல இருந்தாலும் கூட சரி, ஆனால் குணங்கள் எப்படிதமா இருக்கு? முகம் மனித தோற்றம் தான், ஆனா குணங்கள் குரங்கை விட மோசமா இருக்கு. ஆனா தங்களை அவ்வாறு புரிந்து கொள்வதே இல்லை. அவரு செலக்ட் பண்ணதே வானர படைகள் தான். ஆனா நான் வந்து குரங்குன்னு யாராவது சொன்னா கோவம் வரும். எனக்குள்ள எப்படி இருக்கு? அதெல்லாம் கிடையாது.
அப்படின்னு சொல்லும் போதே கோபமா சொல்லுவாங்க. இந்த குரங்கு தான் அடிக்கடி கோவப்படும், ஒரு இடத்துல நிக்காது, கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்கும். அது போல புத்தி கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்கு. பல காட்சிகளை பாஸ்ட் நினைக்குது, பிரசன்ட் நினைக்குது, ஃபியூச்சரை நினைக்குது. இந்த புத்தி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனசு போகுது. அப்ப என்ன வானரப்படை தானே. ஆனா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் இருக்கிறாங்க, குரங்க பரவாயில்லைங்க, அதை விட மோசமா இருக்காங்க. ஆனா தங்களை அவ்வாறு உணர்ந்து கொள்வதே இல்லை. எனவே தங்களது படைப்பிற்கு புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். புரிந்து கொள்வதில்லை என்றால் பின் அவங்க வழிப்படி விட்டுறணும். அவங்களுக்கு நம்ம தடையா இருக்க கூடாது. ஞானத்தை புரிஞ்சுக்கல, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, பண்ணி வச்சிடுங்க. ஆனால் வலிமை, அவங்களுக்கு மன வலிமை இருக்கணும். மோகத்தின் புழுக்கள் எவ்வாறு பிடித்திருக்கும் என்றால் அது வெளியேறி போவதே இல்லை. இங்கே நஷ்டம் மோகா ஆக வேண்டும். என்னுடையவர், அதாவது நம்ம பாபா குழந்தையா இருக்கணும்னா மேரா தோ ஏக் சிவ் தூசரா நா கோய், எனக்கு ஒரே ஒரு சிவ தந்தை தான், வேற யாரும் இல்லை, அதுல உறுதியா இருக்கணும். அப்ப கடைசி வரைக்கும் பிகேவா இருக்க முடியும். இந்த ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்ச அப்புறம் என்ன ஆகும்? அதனால கொஞ்சம் எடுக்கிற டெசிஷன் கரெக்டா எடுத்துருங்க. நான் முன்னாடி வச்ச கால என்ன பண்ண கூடாது, பின்னாடி வைக்க கூடாது. டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உறுதியா இருங்க. இல்லை என்றால் மிகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பதவி கூட மோசமாக ஆகிவிடும். பாபா விட்டு போனவங்களாம் பிகேவா இருந்துட்டு அதுக்கப்புறம் சில பேர் கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, பாபா விட்டு போனா வெளி உலகம் எப்படிங்க இருக்கும், இது கலியுகம்ல, அப்படிதான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருங்க, அங்கதன் மாதிரி உறுதியா இருக்கணும். இப்பொழுது தங்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும். இப்பயே இருந்துடக்கூடாது, சத்தோ பிரதானமா மாறணும். இந்த ஒரு கவலை இருக்கணும். சிவனுடைய கோவிலுக்கு போய் நீங்க புரிய வைக்கலாம். பகவான் பாரதத்தை ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கி கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது அவர் மீண்டும் ஆக்கி கொண்டு இருக்கின்றார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றார். வேற ஒண்ணுமே இல்லை, என்னை மட்டும் நினைங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு பாபா சொல்றார். பாபா நினைக்க நினைக்க பாப் சமான் ஆகலாம், பாபாவிற்கு சமீபத்தில் இருக்கலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்காக முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையில்லாத வைராகியம் உடையவராகி தனது என்னுடையது என்று எதை நினைக்கின்றோமோ அவை அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். நம்முடையது என்று எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இந்த தேகம் கூட நமக்கு சொந்தம் இல்லை. இவற்றிலிருந்து மோகத்தை துண்டித்து நஷ்டோ மோகா, மோகத்தை நீக்கியவராக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு பொழுதும் நம்மளுடைய ரெஜிஸ்டர் பதிவேட்ல கரை ஏற்பட்டு விடக்கூடிய வகையில அப்பேற்பட்ட எந்த தவறும் செய்யக்கூடாது. அனைத்து தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உள்ளுக்குள் கோபத்தின் சிறிது அளவு கூட இல்லாமல் இருக்க வேண்டும். வரதானம், சொல், சிந்தனை மற்றும் செயல், இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுக.
நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாப் சமானா இருக்கணும். அவங்களதான் ஞான சொரூப ஆத்மான்னு சொல்ல முடியும். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம் சமீபத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே பலவீனங்களாகிய எனது மற்றும் வீணானவற்றின் விளையாட்டை முடிவடைய செய்து சொல், சிந்தனை மற்றும் செயலை சமமாக ஆக்குங்கள். அப்பொழுதே ஞான சொரூபமானவர்கள் என்று கூற முடியும். யார் அப்பேற்பட்ட ஞான சொரூபமான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மம், சம்ஸ்காரம், குணம் மற்றும் கடமை சக்திசாலியாக தந்தைக்கு சமமாக இருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் வீணானவற்றின் விசித்திரமான விளையாட்டை விளையாட முடியாது. சதா பரமாத்மாவை சந்திக்கும் விளையாட்டில் பிஸியாக இருப்பார்கள். ஒரு தந்தையுடனான சந்திப்பை கொண்டாடுவார்கள் மற்றும் பிறரையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவார்கள். எண்ணம், சொல், செயல் பாப் சமான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மற்றவங்களையும் தனக்கு சமமா மாத்துவாங்க. மற்றவர்களையும் தந்தைக்கு சமமாக மாற்றுவார்கள். ஸ்லோகன் சொல்றாரு, சேவைகளினுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை அமிழ்த்து விடுகின்றது. ஊக்கம், உற்சாகத்தோட ஏதாவது ஒரு சேவா, மனசா, வாச்சா, கர்மனா ஏதாவது ஒரு சேவா பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதி உடம்புல வரதானே செய்த, அது நம்ம சேவை பண்ணோம்னா அந்த வியாதியோட ஞாபகமே இருக்காது. இல்லாட்டி அது பின்னாடியே புத்தி போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் புத்தியை சேவையில பிஸி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உடலோட வியாதிகளிலிருந்து விடுபட்டு விடலாம். நல்லது. ஓம் சாந்தி.